السلام عليكم. عليكم السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. توكلت على الله. பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்ற கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தீர்ப்பு நாள். மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி நம்ம திக்ர் பண்றோம், நம்ம தொழுகையில சொல்றோம் இல்லையா, தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம நம்மளுடைய கடவுள் தான் அந்த தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்க போறாங்க. எல்லா தீர்ப்புகளையுமே அவங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாம் மார்ச்ல எழுதுறோம் அப்படின்னா ஏப்ரல்ல டீச்சர் திருத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாரு என்ன மார்க்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு ஜூன் ஜூலைல தான் அவங்க பேப்பர் கொடுக்கும் போதுதான் தெரியும் நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அந்த நேரத்துல நம்மளுக்கு அது ஒரு பதட்டமான ஒரு அப்பதான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம இருப்போம். ஆனா டீச்சருக்கு அது முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி தீர்ப்புகள் அனைத்தும் கடவுளால் பார்க்கப்பட்டு மனிதர்கள் அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படுற அந்த நாள்ல தான் அவங்களுக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு நாள் தீர்ப்பு நாள் ஒரு சாதாரண ஒரு நாளா இருக்க போறது இல்லை. அது ஒரு பயங்கரமான நாளா இருக்கும் அப்படிங்கறத அல்ல நம்மளுக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு அப்போ இருக்காது. இது எல்லாமே ஒரு மாயை மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த உறவுகள் இருக்கு இல்லையா, இது எதுவுமே நம்ம கூட இருக்காது. இப்ப இந்த உறவுகள் எதுவுமே நம்ம கூட அன்னைக்கு இருக்க போறது இல்ல. பணம் எதுவுமே பேசாது. அது பணம் இந்த உலகத்துல எப்படி பேசுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ பதவி வச்சு நம்மளால காப்பாத்திக்கிற முடியாத பரிந்துரை எதுவுமே, பதவி அதிகாரம்னா அதை வச்சுட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியெல்லாம் பரிந்துரை பண்ணி போறாங்களோ அந்த மாதிரி பரிந்துரை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாத, எந்த ஒரு உறவு முறை சலுகையும் இல்லாத ஒரு நாள், யாரும் யாருக்காகவும் நிற்க முடியாத, அவங்க சொந்த கழுத்தை குறித்து மட்டுமே பயப்படக்கூடிய ஒரு நாளா அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது நம்ம என்னத்தை மறைச்சு வச்சிருக்கோமோ, நம்ம மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கோமோ, இல்ல நம்ம வெளிப்படுத்துறோமோ, ரெண்டையுமே அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். சோ நம்ம மறந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நினைவூட்டப்படும். எப்படி ஒரு படம் பாக்குறப்ப அப்படியே ஃபார்வேர்டு ரிவைண்ட் பண்றோமோ, அந்த மாதிரி எல்லா சீன்களுமே நம்மளுக்கு வரிசையா எல்லாமே நம்மளுக்கு காட்டப்படும். நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு காட்டப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. முடிவுல மனிதர்கள் கிட்ட இருந்து எந்த விளக்கமும் தேவைப்படாது, அவங்க சொல்ற எந்த இதுவும் கேட்டுக்கொள்ளவும் படாது, அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் தரப்படாது. என்னைய திருப்பி அனுப்புங்க, நான் போய் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த வருத்தமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிற ஒண்ணு தவிர்க்கவும் முடியாத, தப்பிக்கவும் முடியாத, நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நாளா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம எதிர்க்கிறோம், அதை தடுக்கிறோம். ஆனா அங்க நம்மளால எதிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாத ஒரு நாளா இருக்கிற அந்த நாளை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற கவனத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கறத நம்ம நம்மளை நம்ம தான் சிந்திச்சு பாத்துக்கணும். இப்ப நாளா ரொம்ப ரிலாக்ஸா தான் இருக்கேன், இன்னும் அந்த நாள் வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்குங்கிற மாதிரியோ இல்ல நான் அந்த நாளுடைய அதிகமான கவனங்கள் இல்லாம நைட் படுக்க போகும்போது நாளைக்கு காலைல என்ன பண்ணும், மதியானம் என்ன பண்ணும், இல்ல அடுத்த நாள் இப்ப நான் இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து என்னுடைய அதிகமான என்னுடைய வேலைகள்ல தான்
நான் என்னுடைய கவனத்தை வச்சுட்டு இருக்கேன். குரான் படிக்கிறப்ப அதோடைய அந்த தீர்ப்பு நாளுடைய கேள்வி கணக்கு நாளுடைய பயங்கரங்களை கேட்கும் போது சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு சிந்தனை வருதே தவிர, எப்பவுமே ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள என்ன நான் என்னைய பரிசோதிக்கும் போது அது அவ்வளவு ஆழமா இல்லை அப்படிங்கறத நான் பாக்குறேன். அல்லாஹ் இத நான் சொல்றதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல நினைவூட்டலா, என் மனசுல இத ஆழமா விதைக்கிறதுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நினைவூட்டலா இது இருக்கணும்னு சொல்லி நான் அல்லாட்ட துவா பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் 57 59 அல்லாஹ் கேக்குறாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மிக உறுதியாக தீர்ப்பு நாள் வந்து கொண்டு இருக்கின்றது, அதை பற்றி சந்தேகம் இல்லை, ஆனால் அதிகமான மக்கள் நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல நம்ம மனசுல சந்தேகம் எதுவும் இருக்கா, இல்ல தீர்ப்பு நாள் கண்டிப்பா வருங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம முழுசா நம்ம அந்த நம்பிக்கையோட இருக்கோமா? 57:14 சொல்றாங்க, அவர்கள் அழைப்பார்கள், நாங்கள் அவர்கள் பதில் அளிப்பார்கள், ஆம், ஆனால் நீங்கள் கடவுளின் தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆத்மாக்களை ஏய்த்து கொண்டிருந்தீர்கள், தயங்கினீர்கள், சந்தேகித்தீர்கள், மேலும் உங்களுடைய அபிலாசை மிக்க எண்ணங்களால் வழி தவறியவர்கள் ஆகிவிட்டீர்கள். மாயைகளின் மூலம் கடவுளிடமிருந்து நீங்கள் திசை திருப்பப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இந்த வசனத்துல சொல்ற மாதிரி நம்ம ஆன்மாவை ஏய்ச்சிட்டு இருக்கோமா? அப்புறம் ஓதிக்கிடலாம், அப்புறம் தொழுதுக்கலாம், எல்லாமே லேட்டா பண்ணிக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல, காசு வந்தோன்னா செலவு பண்ணிட்டு அப்புறம் ஜக்காத் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வருமா தயக்கத்திலையும் சந்தேகத்திலையும் நம்ம இருக்கோமா? இல்ல ரொம்ப நம்ம ஆர்வத்தோட கடவுள் பக்கம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு உறுதிப்பாட்டான ஒரு நிலையில நம்மளுடைய ஆன்மா இருக்கா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நாள் வரப்போகுது அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இந்த பூமியிலேயே அவர் அளிக்கக்கூடிய தீர்ப்புகளின் மூலமா நம்மளுக்கு அது இங்கேயே தீர்ப்பா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. சொல்றாங்க, நான் பாதியில இருந்து படிக்கிறேன். பூமி பூரணமாக அலங்கரிக்கப்பட்டு மேலும் அதன் மக்கள் அதன் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ளும் பொழுது நம்முடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ வருகின்றது. முந்தைய நாளில் எதுவுமே இல்லாதிருந்ததை போல அதனை முற்றிலும் தரிசாக விட்டுவிடுகின்றது. சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு இந்த வெளிப்பாடுகளை இவ்விதமாக நாம் விவரிக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது பூரணமா இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எண்ணும் போது அது அவ்வளத்தையும் நாள் ஒண்ணுமே இல்லாது இருந்த மாதிரி. இப்ப நம்ம போர் நடக்கும் போதெல்லாம் பாக்குறோம், நாள் பார்த்தா அது எப்படி லைட்டெல்லாம் போட்டு அந்த கட்டிடங்கள் எவ்வளவு பளபளப்பா இருக்கு, அடுத்த ஒரு குண்டை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே செதஞ்சு போய் எப்படி கிடக்கு. அல்லாஹ் இதுல சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி நான் தொடச்சிருவேன் அப்படின்றாங்கன்னா அது அது எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. இந்த 11வது அத்தியாயம் நபிமார்கள் பத்தியும் அவங்க கடவுள்கிட்ட இருந்து வந்த தூது செய்தியை கொண்டுட்டு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ப மறுக்கிறவங்க எப்படி எதிர்த்தாங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு நபிமார்களையும் எதிர்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடந்தது. நூகு அவ்வளோ வருஷம் பொறுமையோட மக்களை அழைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் அதை மீறி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நிறைவேறும் பொழுது எப்படி வெள்ளமா கொட்டுது, அந்த மக்கள் எப்படி வரம்பு மீறின எல்லாருமே அழிஞ்சு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி எல்லாத்தையுமே அல்லாஹ் அழிக்கிறார். அதனாலதான் அவர் எல்லா ஜோடிகளையும் எடுத்துக்கிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சோ அல்லாஹ் நினைச்சாருன்னா அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் அப்படியே தொடச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. 11:82 அல்லாஹ் சொல்றாங்க, சோடாம் மற்றும் ஹொமர்ராவின் நிலை குலைகின்றது. நமது தீர்ப்பு வந்த பொழுது நாம் அதனை தலைகீழாக புரட்டிவிட்டோம், மேலும் அதில் கடினமான
நாசம் தரும் பாறைகளை பொழிந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்கள் வரும் பொழுதெல்லாம் மக்கள் நம்ப மறுக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அளிக்கப்படுற தீர்ப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கிறத தலைகீழ புரட்டிடுவேன் அப்படின்னா மேல இருக்கிறதெல்லாம் கீழே போயிருது. இப்ப நம்ம பாக்குறோம் கடலுக்கு கீழே நகரங்கள் புதஞ்சு போனது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இதெல்லாம் அப்படியே படிக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே கதை பதிக்குது மனம். எல்லாமே தலைகீழ ஆயிடும்னா அப்ப எப்படி வச்சிருப்பாங்க அந்த மக்களை அப்படின்னு. 1194 நம்முடைய தீர்ப்பு வந்த பொழுது நாம் ஸ்வைஃபையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்மிடம் இருந்துள்ள கருணையால் காத்து கொண்டோம். தீயவர்களை பொறுத்தவரை அவர்களை இறந்து விட்டவர்களாக அவர்களுடைய வீடுகளில் விட்டுவிட்ட ஒரு பேரழிவால் அவர்கள் தாக்கப்பட்டனர். பேரழிவு சாதாரண ஒரு அழிவு அப்படிங்கிறதையே நம்ம இந்த பூமியில இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அழிவுகள் எப்படி நிகழுது அப்படிங்கிறத அது அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வார்த்தையை போட்டு அது ஒரு பேரழிவா இருக்கும் அப்படின்னா அது அந்த மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கும். அவங்க அவங்க எதுக்கு அந்த மாதிரி உள்ளாகுறாங்க அப்படின்னா அவங்க தீயவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் மட்டும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உண்மைய ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களா இருந்ததுனாலதான் இந்த தண்டனைக்கு அவங்க உள்ளாகுறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்திலேயே கடவுள் அவங்கள தண்டிக்கும் பொழுது அவங்க இணை வச்சு வணங்கின எந்த இணை தெய்வமும் வந்து அவங்களுக்கு உதவல. அவங்க அழிவுக்கு தான் உள்ளானாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் வந்து 11:101 சொல்றாங்க, நாம் அவர்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த ஆத்மாக்களுக்கே அநீதி இழைத்துக் கொண்டனர். உம்முடைய இரட்சகரின் தீர்ப்பு வந்த பொழுது கடவுளுடன் அவர்கள் பிரார்த்தித்து கொண்டிருந்த அவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுக்கு சிறிதளவும் உதவி செய்தவில்லை. உண்மையில் அவை அவர்களுடைய அழிவையே நிச்சயப்படுத்தின. சோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இணை தெய்வங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கூட உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நம்ம எல்லாத்தையுமே இணையா வச்சுட்டு இருக்கோம். சொத்து என்னைய காப்பாத்துன்னு நினைக்கிறோம், என் வீட்டுக்காரர் காப்பாத்துவாரு, என் பிள்ளைங்க காப்பாத்துவாங்க, என் பிள்ளைய நம்பிதான் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னையும் வந்து உறவு முறைகள் சொல்லிக்கிட்டு அவங்கள சார்ந்து இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்று பின்னாடியும் நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆனா இங்கேயே அது அது உதவி செய்யாது அப்படின்னா அந்த தீர்ப்பு நாள்ல என்ன பண்ண முடியும். அல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒரு பிள்ளைக்காக தான் இந்த பண்ண, என் சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு வந்து நீ அந்த சொத்து அதை விட இந்த பூமியை விட நீ 2 மடங்கா கொடுத்தாலும் என்கிட்ட அது வந்து செல்லாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நான் பிள்ளைக்காக தான் பண்ணேன், இந்த பிள்ளைகிட்ட கேளு, இந்த பிள்ளைய வச்சுக்கன்னா புள்ள தன்னுடைய கழுத்துக்கு பார்த்துட்டு அது ஓடி போயிடும். சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கு, அது கடவுள் புறம் முழுமையா திரும்பி இருக்கா அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதுக்கான டெஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி தலைவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. 28:63 சொல்றாங்க, தீர்ப்புக்கு உள்ளாகுவார்கள் எங்கள் இரட்சகரே, நாங்கள் வழி தவற செய்தவர்கள் இவர்கள்தான், நாங்களே வழி தவறி சென்று விட்டவர்களாக இருந்ததனால் தான் நாங்கள் அவர்களை வழி தவறச் செய்தோம். இப்பொழுது நாங்கள் எங்களை உமக்கு முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்கின்றோம். அவர்கள் உண்மையில் எங்களை வழிபட்டு கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குரூப், இப்ப பெரிய பெரிய மதத்துக்கு ஒரு தலைவர் இருந்த காலெல்லாம் போய் ஒவ்வொரு குரூப்புக்கும் கடவுளை மட்டும் வழிபடுறோம்னு சொன்னாலே அதுலயே ஒரு 50 பேருக்கு ஒருத்தர் அவங்க சொல்றத ஃபாலோ பண்றது அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம இதுல ஃபாலோ பண்ணாதீங்க, தலைவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு குரான்ல ஒளியில விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. தலைவர்களை பின்பற்றி போனோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை கைவிட்டுருவாங்க அப்படிங்கறதே அல்லாஹ் நம்மளுக்கு தெளிவா குரான்ல சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட 14:22 தன்னை பின்பற்றியவர்களை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்ட பின்னர் சாத்தான் கூறுவான், கடவுள் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை வாக்களித்தார், நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன், ஆனால் நான் என் வாக்குறுதியை முறித்து விட்டேன்.
உங்கள் மீது நான் எந்த அதிகாரமும் கொண்டிருக்கவில்லை. நான் உங்களை அழைத்தேன், அவ்வளவுதான். நீங்கள் தான் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். என்னை பழிக்காதீர்கள். உங்களை மட்டுமே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய முறையீடுகள் உங்களுக்கு உதவி செய்ய இயலாது. அன்றியும் உங்களுடைய முறையீடுகள் எனக்கு உதவி செய்ய இயலாது. நீங்கள் என்னை இணைத்து வழிபாடு செய்ததை நான் நிராகரித்து விட்டேன். வரம்பு மீறுபவர்கள் வலி நிறைந்த தண்டனைக்கு உள்ளாகி விட்டனர். அதாவது அவன் அவன் அந்த அந்த நிலைக்கு வரும் பொழுது, தீர்ப்பு நாள் வரும் பொழுது அவன் சொல்றான், தன்னை பின்பற்றி அவன் கிசுகிசுத்துக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றதுதான் கரெக்ட். இப்போ உனக்கு வறுமை வந்துடும், தர்மம் கொடுக்காத, நீ கரெக்டா தான் இருக்க, நீ செய்யறதெல்லாம் கரெக்டு தான், யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே கூட்டிகிட்டே போய் அது நம்பி நம்ம பின்னாடி வர்றவங்கள துரோகம் பண்றது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அததான் சாத்தான் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, அவன் உங்களுடைய தீவிரமான விரோதியா இருக்கான், அவனோட நீங்க சேராதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஆனா அவனை தான் நம்ம அதிகமான நேரம் கூட்டாளியா வச்சுட்டு நம்மளுக்கு தெரியாம நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம அவனை பழிக்கவே முடியாது, நம்மளதான் பழிச்சுக்கிறணும் அப்படிங்கிறத அவன் சொல்றான். ஏன்னா எல்லாருமே ஏன் கைவிடுறாங்க? இணை தெய்வங்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், சாத்தானா இருந்தாலும் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு அந்த நாளை நினைச்சு பயந்துக்கிறாங்க. அப்படின்னா அந்த நாள்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, எதையும் மறைக்கவும் முடியாது. எல்லாமே பதிவேட்டுல எல்லாத்தையுமே 81:10 எல்லாம் சொல்றாங்க, பதிவேடுகள் தெரிவிக்கப்படும். நம்ம என்ன செய்தோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம என்ன எண்ணத்துல இருந்தோம், ஒரு விஷயத்த கூட விடாம இந்த புத்தகம் அத்தனையும் கொண்டிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த நாள்ல அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்பான். அந்த நாள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அவன் நிலை குத்தி போய் திகில் அடைஞ்சு பார்த்துக்கிட்டு நிற்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பல இடங்கள்ல அந்த நாளின் பயங்கரத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சூரியன் மடக்கப்படும். சூரியன் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, எப்படி ஒளிரி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நட்சத்திரங்கள் சிதற விடப்படும். எல்லாமே அப்படி காலாவதியாகி அது தவணைக்கு வந்த டைம் முடிஞ்சு எல்லாமே அதை மடக்கி நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. மலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது எவ்வளவு நிலையா இருக்கு அப்படின்னு. அது எல்லாமே ஒரு பஞ்சு பொதி போல அப்படியே தகர்க்கப்படும், அப்படியே பறக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. வானம் திறக்கப்படும், அது அப்படியே பாலங்களை போல பெயர்ந்து அப்படி விழுந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பூமி அப்படி பொடி பொடியா நொறுங்கி அப்படி செதறும். கோள்கள் அப்படி நான் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா அப்படியே மோத விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அந்த நாளுடைய இதுல இப்ப இங்க நம்ம அது எவ்வளவு நிலையானதா இருக்கு, எவ்வளவு சரியா அது டைமுக்கு சுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. நான் இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய ஸ்டாரோடைய நம்ம படங்கள்லாம் பாக்குறோம். இப்ப ரஜினி நடிச்சிருக்காரு அப்படின்னா சிவாஜி படம்லாம் நான் பார்க்கும் போது நினைப்பேன், ஒரு ஒரு பாட்டு சீனுக்கே அப்படியே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு செட்டு போட்டு, அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது அது செட்டு அப்படின்னு. அவ்வளோ அழகா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க அந்த அரண்மனையில டான்ஸ் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா அது ரியலாவே இருக்கும். ஆனா அந்த படம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த செட்டெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு செட்டப் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப கிளியர் கட்டா புரிய வைக்கிறாங்க. இதுல நீ ஒன்றி போயிடாத, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மாயை, இது ஒரு நான் தவணை காலத்துக்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அதே மாதிரி எல்லாமே ரொம்ப அன்யூஷுவலா நடக்குது. இங்க இதுல நடக்கிறது எல்லாமே வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கடல் தண்ணிய கடல் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு எவ்வளவு அதை பார்த்து அழகா ரசிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அவ்வளவு ஒரு நம்மளுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒன்னா நம்ம கடலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கடல் பற்ற வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பூமி கீழேயே அந்த உருகிய நிலையில இருக்கக்கூடிய அந்த குழம்புகள் வெடிச்சு அப்படி வருமா, இல்ல எரிமலை குழம்புகள் இருக்கு அது வெடிக்குமா, இல்ல அல்லாஹ் தண்ணீரையே சாதாரண தண்ணீரையே பற்றி எரிய வைப்பாரா அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரொட்டீனா இருக்கக்கூடியது எதுவுமே
ரியலா நம்ம பாக்குற மாதிரி இருக்காது அப்போ அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. விலங்குகள் எல்லாமே ஒன்று சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு டிஸ்கவரி அதுல நம்ம பார்த்தா கூட எல்லா இடத்துலயுமே எல்லாத்தையும் தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. சிங்கம் அது இடத்துல இருக்கும், புலி அதோட இடத்துல இருக்கும், மான் குதிரைகள் அது தனி இடத்துல இருக்கும். தனித்தனியா வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும், ஒவ்வொரு டைமுக்கு தான் வரும். ஒவ்வொன்றும் தனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிறோம். அப்படிதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அம்புட்டையும் நான் வந்து தனித்தனியா இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒண்ணு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கக்கூடிய ஒரு நாளா அது இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஒரு ஒரு சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனிடமிருந்து விரண்டு ஓடக்கூடிய ஒரு நாளா அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபேமிலியில பார்த்தோம் அப்படின்னா சில ஃபேமிலிகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்ணனும் தம்பியும் அப்படியே பாசத்தோட இருக்கிறது, எவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது. இப்ப கூட நான் ரீசெண்டா எங்க சொந்தக்காரவங்க சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ணன் வந்து தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தம்பிக்கு சொத்தை கொடுத்துட்டான் எல்லாத்தையும் அப்படின்னு ரொம்ப கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாஷா அல்லாஹ் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட அந்த நாள்ல நீ யாரோ நான் யாரோன்னு ஓடி போயிருவாங்க. ஏன்னா அவங்கவுங்க தன்னுடைய கழுத்தை குறித்து தான் பயப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். தாய் தகப்பன் யாருக்கும் யாரையும் பார்க்கக்கூடிய இந்த உறவு முறை சலுகையே இல்லாத எந்த நண்பனும் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாளா அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண் வந்து தன்னுடைய கர்ப்பத்தையே வந்து கலைச்சிருவாங்க அந்த அதிர்ச்சியில அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. பாலூட்டி கொண்டு இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தைய தள்ளிடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் விட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த நாளுடைய பயங்கரத்துக்கும் அந்த தண்டனையை குறித்தும் நம்ம சொல்லணுமா, விளக்கி சொல்லணுமா, அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு விளக்கி சொல்றாங்க. கொம்பு ஊதப்படும் பொழுது அத நம்மளால இதே பண்ண முடியாது. அந்த சத்தத்தை அம்புட்டு பேரும் அப்படியே மயக்கத்துக்கு உள்ளாயிருவாங்க. இன்னொரு முறை ஊதப்பா எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றாங்க. அப்படியே வந்து மக்கள் போதையில தடுமாறுவாங்க. போதை இல்ல, ஆனா அந்த அந்த நாளின் பயங்கரம் அப்படிப்பட்டதா இருக்கும். சக்தி வாய்ந்த ஒரு அடைப்பா அல்லாஹ் அடைச்சிருவாரு அம்புட்டையும். நம்ம ஓடவும் முடியாது, எங்கேயும் போய் ஒளியவும் முடியாது, தப்பிக்க முடியாது. அல்லாவுடைய சக்தி வாய்ந்த அடைப்புங்கிறது எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கும். ஒரே அடிதான் அம்புட்டும் முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிறார். சும்மா ஒரு கல்யாணம் இருந்தாலே ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு டயர்டா இருக்கு, ஒரு மாசம் வேலை பார்க்குது, முடியலப்பா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு உட்கார்றோம். இது அல்லாஹ் அடிக்கிற அடினா நம்மளால எந்திரிக்க முடியுமா? அது எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும். குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்நாளுக்கு நீங்க பயந்துக்கங்க அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு 60 வயசு ஒரு சினிமா ஸ்டார் பாத்தீங்கன்னா அப்படி எங்க எக்ஸசைஸ் யோகா பண்ணி டயட் பண்ணி அப்படி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தா யூத் மாதிரி இருப்பாங்க. அதே நீங்க ஒரு சின்ன வயசுக்காரவங்கள ரொம்ப கவலை கஷ்டத்துல இருக்கிறவங்கள பாத்தீங்க அப்படின்னா முடியெல்லாம் சீக்கிரமே நரைச்சு போய் முகலாம் அப்படியே கொஞ்சம் தொங்கலா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு இங்க அதிகப்படியான கவலை, தேவைகளுக்கு காசு இல்ல, ஃபீஸ் கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த கவலை வந்து அவங்கள சீக்கிரமே நரைக்க வைக்குது. அந்த மாதிரி சின்ன குழந்தையே நரைச்சு போயிரும் அப்படின்னா அந்த நாளின் அந்த பயங்கரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றாங்க. புழுதியில புதைக்கப்பட்ட சிறுமி கிட்ட கேட்கப்படும் எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டால் அப்படின்னு. இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம், வக்கீல் ரெண்டு சைடும் பேசுவாங்க, ரெண்டு வக்கீல் வாதம் பிரதிவாதம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான். ஆனா அல்லாஹ் வந்து அநீதி இழைக்கப்பட்டவங்கள்ட்ட மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. சோ அநீதி இழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்க தீர்ப்பா இருக்கும். இங்க மனுஷன் கொடுக்குற தீர்ப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சில நேரங்கள்ல வந்து இப்படிலாம் ஒண்ணு இருக்கா, போலீஸ் ஒண்ணு இருக்கா, எல்லாம் கரெக்டா நடக்குதா, கோர்ட்டு ஜட்ஜி இவங்க கொடுக்கறதெல்லாம் சரியான தீர்ப்பு தானே, அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாம நம்மளுக்கு போயிருது. ஆனா அல்லாஹ் கிட்ட பொய்யிக்கோ அநீதிக்கோ வேலையே கிடையாது. ஒரு சிறு அணு அளவு இருந்தாலும் அதுக்கும் நீங்க வந்து தீர்ப்பளிக்கப்படுவீங்க, நீதமா நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றேன். சோ உண்மை மட்டும்தான் இங்க பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ப மறுத்தவங்களாவே இறந்து போறவங்க
மக்கள், கடவுள் அத்தனை பேருடைய கண்டனத்துக்கும் உண்டாவாங்க. அது அவங்களுக்கு கை சேதத்தின் நாளாதான் இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. வரம்பு மீறிய ஒருத்தன் தன்னுடைய அந்த தீர்ப்பு கொடுக்க மட்டும் தன்னால் காண முடிஞ்சா அந்த நாள் எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவன் கடவுள்னு மட்டும் ஆதரிக்கல அப்படின்னா இந்த அத்தனை கடுமையான விஷயங்களும் அவனுக்கு நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அவன் கோவப்படுவான், விரக்தி அடைவான், வருத்தம் தெரிவிப்பான். எதுவுமே ஒண்ணுமே அவனால பண்ண முடியாது. அவன் சொல்லுவான், இந்த ஜின்கள் மனிதர்கள் எல்லாமே தான் எங்களுக்கு வழி தவற செஞ்சாங்க, கொடுங்க அவங்கள 41ல 29 காலுக்கு கீழே போட்டு நாங்க அவங்கள மிதிக்கிறோம். அவ்வளவு கோபம். ஆனா அந்த அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டா அந்த நேரத்துல அந்த வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரா அப்படின்னா கொடுக்க மாட்டாரு. நம்ம வாய்ப்புலதான் நம்ம இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்போ நம்மளுக்கு தீர்ப்பு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்பிக்கையாளர்கள் அதை குறித்த கவலையோடு இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு எப்பவுமே அதை குறித்த நம்ம கவலையோட இருக்கமா, செய்ய மாட்டாங்க நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ நம்ம ஒரு கடவுள்னா அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்க தர்கிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் தீர்ப்பு நாள்ல முடிவு சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம ஆன்மாவுக்கு தேவையான, நம்ம ஆன்மாவை ஊட்டப்படுத்தி கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். சோ பிளவை ஏற்படுத்தக்கூடியவங்க கண்டனத்திற்கு உள்ளாவாங்க அந்த நாள்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ நம்ம எல்லாருமே எல்லாருக்கூடையும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். நாம யாருக்கும் தீர்ப்பளிக்க போறது இல்லை. நம்மளுடைய சொந்த கழுத்தை குறித்து மட்டும் பயந்துகிட்டு நம்ம சரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம கூட 2 மலக்குகள் இருக்காங்க. மேய்ப்பவர் சாட்சியோட நீங்க வருவீங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க இல்லையா? அது பத்தாதுன்னு நம்மளுடைய சொந்த செவிப்புலன், கண்கள், தோள்கள் எல்லாமே சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணோங்கிறத பத்தி நம்ம வாய் பேசாது. நம்ம வாய்க்கு எல்லாம் பூட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்படிதான் பண்ணேன், இதுக்காக தான் பண்ணேன்னு எந்த ஒரு பேச்சுமே பேச முடியாத, எந்த வாக்குவாதமும் பண்ண முடியாத அந்த தீர்ப்பு நாளை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்களை வச்சுக்கிட்டு இருக்கோமா? அல்லாஹ் சொல்றாங்க, தங்களுடைய பதிவேடுகளில் நல்ல செயல்களை கொண்டு வருபவர்கள் மிகச் சிறப்பான வெகுமதிகளுக்கு தகுதி பெற்று விட்டார்கள். அந்நாளில் அவங்களுக்கு எந்த திகிலுமே இருக்காது, அவங்க பூரண பாதுகாப்போட இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அதை நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸா போய் அந்த இடத்த, அந்த வாய்ப்பை நம்ம அடையிறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற ஒரு மனநிலையோட போறது பட்ட ஒண்ணா இருக்கும். இந்த வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த நேரத்தையும், இந்த வாழ்க்கையையும், இந்த சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு அருட்கொடையா கொடுத்திருக்காங்க. நம்ம கடந்து வந்த ஒரு நிமிஷத்தை திரும்ப போய் நம்ம அடைய முடியாது. நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கிட்டே போறோமா, சரியா நம்ம இருக்கமோங்கிறத சரி பார்த்துக்கிட்டு நம்ம போகக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாள்ல சில முகங்கள் பிரகாசமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆனந்தத்திற்கு தகுதி பெற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களுக்கு மரணம் திடீரென்று வந்த ஒன்னா இருக்காது. ஒரு டூருக்கு போறோம்னா நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கிற மாதிரி இது நம்ம இருக்க வந்த இடம் இல்ல. நம்மளுக்கு நிரந்தரமான இடம் அல்லாட்ட இருக்கு. நான் நன்மையான காரியங்கள் செஞ்சு நான் பேக்கிங் பண்ணி நான் ரெடியா இருக்கேன். என்னுடைய இறுதி தங்குமிடம், என்னுடைய நிரந்தரமான தங்குமிடத்தை போய் சேர்றதுக்கு நான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோட, அந்த கவனத்தோட, அந்த விழிப்போட நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சரி பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாருமே அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நல்லா நம்ம எல்லாத்தையும் ஆக்கி அருள் பாலிக்கணும்.
இப்ராஹிம் நபி அல்லாஹ் கிட்ட துவா பண்றாங்க, தீர்ப்பு நாள் அன்று என் பாவங்களை மன்னிப்பார் என்று நான் நம்பி எதிர்பார்க்கின்ற அந்த ஒருவர். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அந்த தீர்ப்பு நாள்ல அந்த பிரகாசமான முகங்களாக, ஆனந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.